Good morning, students. Welcome to Booster Science and School online classes for 11th standard computer science. Today we are going to learn about chapter 16 inheritance. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இன்ஹெரிட்டன்ஸ் இந்த கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இதுல என்னென்ன டாபிக்லாம் வருதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, why we need inheritance, what are the types of inheritance, அப்ப இன்ஹெரிட்டன்ஸ்ல derived கிளாஸ்னா என்னது, பேஸ் கிளாஸ்னா என்ன, what are the visibility modes, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைடிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் பொறுத்த அளவு இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அதாவது இப்ப நம்ம கிளாஸஸ் பார்த்தோம்ல, அப்ப அதுல வந்து மோர் தென் ஒன் கிளாஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் அது கிரியேட் பண்ணதுல அந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து எடுக்கிறத டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கிளாஸ் ஆல்ரெடி இருக்க கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ வந்து யூஸ் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைவ்டு கிளாஸ் என்ன பண்ணும், பேஸ் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். எதுக்காக இந்த கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி, அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்க கோட மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர் பேக்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். என்னென்ன டைப் இருக்குன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள், ஹைரார்கிக்கல், மல்டி லெவல் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா அதுக்கு ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல இந்த ரெண்டு கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனையும் வந்து டிரைவ் இன்ஹெரிட் பண்ணி ஒரு நியூ கிளாஸ் வந்து கிரியேட் பண்றது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து மோர் தென் ஒன் டிரைவ்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்றது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டி லெவல், பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு டிரைவ் கிளாஸ் பண்ணுவோம். அந்த டிரைவ்டு கிளாஸ பேஸ் கிளாஸா வச்சு இன்னொன்னு வந்து டிரைவ்டு கிளாஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கிராண்ட் ஃபாதர், ஃபாதர் சன், அது போல இருக்குங்களா. சன்னுக்கு வந்து அவங்க ஃபாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் வந்து ஃபாதருக்கு ஃபாதர். ஓகேங்களா? அது போல வர்றது. ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைரார்கிக்கலும் மல்டிபிளும் வந்து ஜாயின் பண்ணி வர்றது, காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் அண்ட் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவலும் இருக்கும். இப்போ A to B, B to D, அது போல A to C, C to D, இது போல மல்டி லெவல். இந்த எல்லா இன்ஹெரிட்டன்ஸோட காம்பினேஷன்ல வர்றதுதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ்னா என்ன, பேஸ் கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிரைவ்டு கிளாஸ்க்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோலன், சிங்கிள் கோலன் வந்து வச்சிருக்கணும். கிளாஸ் நேம் கோலன். அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா, பிரைவேட்டா, இல்ல ப்ரொடக்டட் டைப்பா, இல்ல எந்த விசிபிலிட்டி மோடுமே ஸ்பெசிஃபை டிஃபால்ட்டா இருக்கா அப்படின்னா டிஃபால்ட்னா பிரைவேட்டா அது வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பேரண்ட் கிளாஸ், எந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்றோமோ அந்த கிளாஸோடைய நேம் கொடுக்கணும். இப்போ மோர் தென் ஒன் கிளாஸ்னா இட் கேன் பி செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்க, கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் நேம். இப்ப கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் நேம் வந்து நான் டிரைவ்டு கிளாஸ் அப்படி வச்சுக்கிறேன். விசிபிலிட்டி மோட் வந்து பிரைவேட், பேஸ் கிளாஸ் நேம் வந்து A. இது போல வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ். இப்படிதான் வந்து ஒரு கிளாஸ வந்து இன்ஹெரிட் பண்ணி அதை வந்து இது யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாரு. கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் டிரைவ் பண்றாங்க. எங்க இருந்து டிரைவ் பண்றாங்கன்னா பப்ளிக், விசிபிலிட்டி மோட் வந்து பப்ளிக்,
கிளாஸ் நேம் வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் 1 மார்க் 2 டோட்டல், அதுக்கப்புறம் அக்செப்ட் மார்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை டிஸ்பிளே பண்றது டிஸ்பிளே மார்க். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் E1 இப்ப இதுக்கு மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த டிரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ், அதாவது என்டர் ரோல் நம்பர் அண்ட் நேம், இத ரெண்டுத்தையும் வந்து இங்க ஆக்சஸ் பண்றாங்க. அக்செப்ட் நேம், அக்செப்ட் மார்க், டிஸ்பிளே நேம், டிஸ்பிளே மார்க், இந்த ஃபங்க்ஷனை வந்து அவங்க அக்சஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப பேஸ் கிளாஸ்ல இருக்கிறத நம்மளால டிரைவ் கிளாஸ்ல இருந்தே ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவுட்புட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து எக்ஸாம்னு நம்ம ஒரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம் கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்றாங்க. அது என்ன கிளாஸ்னா ரிசல்ட். இந்த ரிசல்ட் கிளாஸ் எங்க டிரைவ் ஆகுதுன்னா எக்ஸாம்ன்ற கிளாஸ்ல இருந்து வருது. சோ நம்ம இந்த லாஸ்ட் இருக்க டிரைவ்டு கிளாஸ்ல மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரிமைனிங் கிளாஸை வந்து ரிமைனிங் இருக்க ரெண்டு கிளாஸ்லயுமே வந்து நம்ம இது மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி மோட்ஸ். விசிபிலிட்டி மோட்ஸ் அப்படின்னா பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். இந்த பிரைவேட் விசிபிலிட்டி மோட் அப்படின்னா இப்ப நம்ம டேட்டா மெம்பர்ஸ் நம்ம ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்ணக்குள்ள பிரைவேட் பப்ளிக்னு கொடுப்போம். நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கக்குள்ளே சொல்லியிருப்போம். பிரைவேட்னா ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த கிளாஸஸை வந்து இது ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் மெம்பரா இருந்துச்சுன்னா அதனுடைய டிரைவ்டு கிளாஸ் தான் ஆக்சஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பேஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டட் வித் பிரைவேட் விசிபிலிட்டி. இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் மெம்பர்ஸ் தான் இருக்கும். பேஸ் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோட். ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோட் என்ன பண்ணுன்னா இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸோடைய பப்ளிக் மெம்பர்ஸ் வந்து டிரைவ்டு கிளாஸ்ல ப்ரொடெக்டட் மெம்பர்ஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் விசிபிலிட்டி மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டடாவும் பப்ளிக் மெம்பராவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்றதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் விசிபிலிட்டி மோட். இப்ப பிரைவேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் திங்ஸ் மட்டும்தான், இப்ப வந்து இந்த கிளாஸ் மட்டும்தான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொடெக்டட்னா சம் ஆஃப் த மெம்பர் ஃபங்க்ஷன், ஒரு சில மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு தான் ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி மோட் வச்சு ஒரு ப்ரோக்ராம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஷேப். பிரைவேட்ல இன்ட் கவுண்ட், ப்ரொடெக்டர்ல ஹைட் வித், பப்ளிக்ல அதோட வித் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது. இதுல வந்து ரெக்ட்ன்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட வச்சு வித் அண்ட் ஹைட்டை வந்து செட் பண்ணி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து இங்க வந்து ஷோ பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். இப்ப கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம்னு சொன்னால அதுதான் வந்து இதுல பார்க்க போறோம். ஏன்னா ப்ரீவியஸ் சாப்டர் 14ல வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் படிக்கக்குள்ள இட் கேன் பி இன்ஹெரிட்டட்னு பார்த்தோம்ல, அதுதான் வந்து இங்க பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் எ பேஸ் கிளாஸ், டிஸ்ட்ரக்டர் ஆஃப் எ பேஸ் கிளாஸ். பேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து டிஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். அடுத்தது இன்னொரு கிளாஸ், இந்த டிரைவ்டு கிளாஸோடைய டிரைவ்டு கிளாஸ். இது வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். பேஸ்ல இருந்து டிரைவ்டு பேஸ் கிளாஸ்ல வச்சு இன்னொரு டிரைவ்டு கிளாஸ் வருது. இதுல இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகுது. தேர்ட் வந்து டிரைவ்டு 1 கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர் வந்து இதுவாகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைவ்டு 1 தான் வந்து பாத்தீங்கன்னா மெமரி வந்து ஃப்ரீ அப் ஆகுது. நெக்ஸ்ட் டிரைவ்டு, இது லாஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் உடைய டிஸ்ட்ரக்டர் ரன் ஆகுது. இது போலதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். அதே மாதிரி லாஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட டிஸ்ட்ரக்டர் வந்து இன்வோக் ஆகும். லாஸ்டா வந்து என்ன பார்க்க போறோம்னா ஓவர் ரைடிங் அண்ட் ஷேடோயிங் பேஸ்
கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிரைவ்டு கிளாஸ். ஓவர் ரைடிங் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து சப்போஸ் கிளாஸ் நேமும் டிரைவ்டு கிளாஸஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் நேம் இருக்கலாம். அப்ப வந்து மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் நேம் இருக்கலாம். அப்ப வந்து என்ன பண்றதுன்னா, இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணக்குள்ள இந்த ஓவர்லோடட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்ப கன்ஃபியூஸ் ஆகும். கம்பைலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சேம் நேமா இருக்கக்குள்ள. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது அப்படின்றது தெரியாது. சோ அப்ப டிரைவ்டு கிளாஸ் உடைய மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ப்ரியாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப பேஸ் கிளாஸ்ல வந்து பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிரைவ்டு கிளாஸ்லயும் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப வந்து நம்ம பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி d1 டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம்னா அந்த எந்த பிரிண்ட்டை வந்து அக்சஸ் பண்றதுன்னு கம்பைலருக்கு தெரியாது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸோட டிரைவ்டு கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமா கொடுப்பாங்க. சோ அப்ப வந்து அது என்ன பண்ணணும்னா டிரைவ்டு கிளாஸ்ல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் கால் பண்ணும், இன்வோக் பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோவா மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்றதுக்காக தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா get data and display ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இல்ல get data display ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு ஸ்டாஃப்ல. அதுக்கப்புறம் எம்ப்ளாயில வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ஃபங்க்ஷன். இப்ப வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கால் பண்றோம்ல, இங்க என்ன கெட் டேட்டா. கெட் டேட்டான்றது ஃபர்ஸ்ட் வந்து அது எதுக்கு ப்ரியாரிட்டி அப்படி கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப கெட் டேட்டானா அது இந்த எம்ப்ளாயி கிளாஸோட ஸ்டாஃப் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் அதுக்கு போகும். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைடிங் ஆர் ஷேடோயிங் பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் இன் டிரைவ்டு கிளாஸ். ஓகேங்களா, இதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 16 வந்து ஓவர் ஆகுது. நம்ம வந்து இதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறோம்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்ல, அந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பிரைவேட், அதுல உங்களுடைய நேம் ரோல் நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் அண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அது கெட் பண்றோம், வேல்யூ கெட் பண்ணிட்டு அதை டிஸ்பிளே பண்ணணும் ரோல் நம்பரையும் நேமையும். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து டிக்ளேர் பண்றோம். மார்க் 1 மார்க் 2 டோட்டல் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மார்க்கை வந்து கெட் பண்ணிக்கிறோம், இன்புட்டா வாங்கி அதை வந்து டிஸ்பிளே பண்றோம். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்புட்டா வாங்குற மார்க்கை ஆட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, இதை எப்படி அக்சஸ் பண்றோம்னா எக்ஸாம்ல இந்த எக்ஸாம் டிரைவ்டு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த அக்செப்ட் நேம் டிஸ்பிளே நேம் அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸ்ல இருக்கிறத ஆக்சஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டிரைவ்டு கிளாஸ்ல அக்செப்ட் மார்க் டிஸ்பிளே மார்க் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்சஸ் பண்றோம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டர் ரோல் நம்பர் 101 கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுக்கணும். நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் XXX கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க் 1 அண்ட் மார்க் 2 25, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 35 ரெண்டு மார்க் கொடுத்துட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா நேம் மார்க்கி அக்செப்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 101, நேம் வந்து பாத்தீங்கன்னா XXX. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மார்க் 25, செகண்ட்ல 35, அதனுடைய டோட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் கொடுத்துருக்காங்க 60. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் அந்த ஓவர் ரைடிங் கான்செப்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தல, அந்த ப்ரோக்ராமை நீங்களும் வந்து ரன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 16 வந்து ஓவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.